இன்றைக்கு மோடிஜியா 2Gயா என்ற சூழல் இங்கு இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், 2G ஊழலினுடைய வழக்கு அப்பீலுக்கு எடுக்க வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் நேற்றைக்கு முன்தினமாக உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த 2G வழக்கு என்ன? நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற திரு ராஜா அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தபொழுது காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில ஆட்சியில் இருந்த பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஊழலை செய்தார்கள். தமிழனுக்கு தலைகுனிவை ஏற்படுத்துகின்ற ஊழலை செய்தார்கள். இந்தியாவில் உலகத்திலே இது போல ஒரு ஊழல் யாரும் கூட செய்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஊழலை செய்த நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்பது நம்முடைய நீலகிரி மக்கள் இன்றைக்கு வெட்கி தலைகுனிவு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். 1,76,000 கோடி ரூபாய் அந்த ஊழலானது ஒரு வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாக அந்த ஊழலை பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நாம் தேர்ந்தெடுத்து விட்டோம் என்று மக்கள் இன்றைக்கு ஆதங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வழக்கினுடைய நேற்றைக்கு முந்தைய தினம் டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை மேல்முறையீடுக்கு தகுதியான வழக்கு, சிபிஐ தாக்கல் செய்த வழக்கை மேல்முறையீடுக்கு எடுத்திருக்கிறார்கள் என்ற தகவலையும் உங்களிடத்தெல்லாம் சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு களத்தில் பாரதிய ஜனதா கட்சி கடந்த 10 ஆண்டுகள் ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. 0% கரப்ஷனுக்கு எதிரான ஆட்சி, 0% டாலரன்ஸ் அகேன்ஸ்ட் த கரப்ஷன். அதுதான் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய முக்கிய கொள்கையாக கடந்த 10 ஆண்டுகள் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தல் 2Gயா மோடிஜியா என்ற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்க போகிறது. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்தில் தொடர்ந்து அவருடைய வருகை, எங்களுடைய மாநில தலைவர் அவர்களுடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரையுடைய தாக்கம் இன்றைக்கு மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பெரிய ஆதரவு. இந்த தேர்தல் வரலாற்றில் இடம் பதிக்கின்ற தேர்தலாக இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கக்கூடும். நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கடந்த 10 ஆண்டுகளின செயல் திட்டம், கடந்த 10 ஆண்டுகளின திட்டங்களினுடைய பயனாளிகள் ஒவ்வொரு வீட்டுக்குமே சென்று சேர்ந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நாங்கள் மக்களிடத்தில் எடுத்து சென்று நாங்கள் மக்களிடத்தில் செல்ல இருக்கின்றோம். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்திருக்கிறது என்பது நாம் எல்லாருக்கும் தெரியும். மக்களுடைய பேராதரவு, கோயம்புத்தூர்ல நம்முடைய பிரதமர் அவர்களுடைய ரோட் ஷோவை நீங்க எல்லாரும் பார்த்திருக்கிறீர்கள். அதே போல இங்க திருப்பூர்ல பல்லடத்தில் நடைபெற்ற எண்மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழாவில் மக்களுடைய பேராதரவு, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சென்னை, சேலம் அனைத்து பகுதிகளிலுமே இன்றைக்கு பிரதமர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு. இன்றைக்கு தமிழகத்தில் மூளை முடுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்திருக்கிறது. எங்களுடைய கூட்டணி இன்றைக்கு வளம் வைந்த கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் இந்த தேர்தல், நான் தான் அதுக்கு முன்னாடி சொன்னேன், இந்த தேர்தல் வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி முத்திரை பதிக்கின்ற தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் இருக்கும்.